வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பக்கவாதம் வந்த பிறகு எளிமையான வழியில் சரி செய்வது எப்படி. ஸோ மிடில் செரிப்ரல் ஆர்டரி ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு எப்படி நம்ம ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஒவ்வொரு மசிலையும் எப்படி பில்டு பண்ணலாம். ஏன்னா சில பேர் நியூரோ சர்ஜன்கிட்ட போயிட்டு சரியானதுக்கப்புறம் ப்ராப்பராக ஃபிசியோதெரப்பி எடுக்காதனால சில பேருக்கு ரொம்ப டிப்ரெஷன்லேயும் போயிடுறாங்க. அவங்களால நடையும் ரொம்ப கம்மியாயிருது. ஸோ ஃபிசியோதெரப்பி எடுக்கிறது மூலம் அவங்க மறுபடிக்கும் ரீஹாபிலிட்டேஷனாக மாறலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்கலாமா. முதல்ல பார்க்கக்கூடியது பால் எக்ஸசைஸ். ஸோ அவங்கள அந்த பாலை மெதுவாக ப்ரெஸ் பண்ண சொல்லணும். ஸோ ஒவ்வொரு வரலாக ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண சொல்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மொத்தமாக அமுக்கிறத விட ஒரு ஃபிங்கர்ஸ்க்கும் தனித்தனியாக நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனிங் கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்றா அமுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்போ மிடில் ஃபிங்கர் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி இந்த எக்ஸசைஸை நம்ம காமனாகவே வச்சுக்கணும். ஸோ அவங்கள திடீர்னு ஸ்டாப் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே வேலை இந்த தான் இப்போ நம்ம இதை மெயினாக பண்ணணும். அடுத்து ரிங் ஃபிங்கர்ஸோட அந்த ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சுண்டு வரல் தானே அப்படின்னு கூட பார்க்கக்கூடாது, சுண்டு வரலுக்கும் நம்ம ப்ரெஷர் கொடுத்து தான் ஆகணும். ஸோ 5 ஃபிங்கர்ஸும் உங்களுக்கு நல்லா இருந்தால் தான் ஒரு பொருளை நீங்கள் பிடிச்சி தூக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதான் கடைசியாக சுண்டு வரல அமுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ முழுமையாக எல்லா ஃபிங்கர்ஸுமே நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். நல்லா கவனிச்சிக்கிட்டே வாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த எக்ஸசைஸை தான் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, ஒரு பொருளை பிடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக மிளகை எடுத்து நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக வைக்க சொல்கிறேன். ஏன் இப்படி வைக்க சொல்கிறேன்னா, சில பேஷண்ட்டுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 months கழித்து எங்கள் கால் வரும், இந்த மாதிரி அவங்களால சட்டையில் உள்ள பட்டனை அவங்களால போட முடியலை அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், இந்த மாதிரி மிளகு எடுத்து நம்ம ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு சொல்யூஷன். அதுவும் நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு விரல்லையுமே எடுங்கன்னு சொல்கிறேன். ஆள்காட்டி விரல், அப்புறம் நடு விரல், அப்புறம் மோதிர விரல், அப்புறம் சுண்டு விரல், எல்லா விரல்லையுமே நம்ம அந்த மிளகை எடுத்து போட முடியுதா அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. ஸோ அவங்க எல்லா விரலையுமே அவங்களால எடுத்து போட முடியுது. ஸோ பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் மிளகு. அடுத்து பார்த்திங்கன்னா பைசப்ஸ் மசில்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒவ்வொரு மசில்ஸாக நம்ம பில்டு பண்ண ஆரம்பிக்கணும். அதில் மேஜர் மசில்ஸ் இந்த பைசப்ஸ் தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த தம்பிள்ஸை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ 10 count பண்ணுங்கள். 10 count முடிச்சதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் உள்ள கையில் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி மாறி மாறி மொத்தம் 3 செட்டு, மொத்தம் 30. ஒரு கையில் 30னா அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கையிலையும் 30, 10 நம்ம பண்ணணும். ஒவ்வொரு எக்ஸசைஸுக்குமே ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் நல்லா கவனிச்சிக்கலான்னு தெரியும். இப்போ ப்ரீத்தி எக்ஸசைஸ் எடுக்க சொல்லுவேன். ரெண்டாவது உங்களுக்கு அஃபெக்ட் ஆனது லெஃப்ட் சைடு தான். ஸோ லெஃப்ட் சைடு தான் பேரலிசிஸ் ஆகிருக்கு. அந்த சைடு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான்
அவங்க அந்த எக்ஸசைஸே பண்ணுவாங்க. இதே மாதிரி இருக்கிறவங்க நீங்களும் இதை வீடியோ பார்க்குற ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் ப்ராப்பராக பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்து அதாவது பால் எக்ஸசைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, அப்புறம் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இப்போ மறுபடிக்கும் அதை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி. அவங்க வந்து வாசிக்க வர்றது. கண்ணு டிம்மாக இருக்குது. சரி, ஓகே ஓகே இருக்கட்டும். இப்போ நான் வாய்நாடு சொல்கிறேன். பெரிய எழுத்து. ஓகே நான் சொல்கிறேன். ஓகே ஓகே நான் சொல்கிறேன். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். கடலை உருண்டை எங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிட என்று அம்மாள் கூறினாள். ஓடுற நரியில ஒரு நரி குள்ளநரி, குள்ளநரி முதுகுல ஒருபடி நரமுடி, புலுலாரி உருளுது பெறலுது, புலுலாரி உருளுது பெறலுது. அடிச்ச பந்து பறந்து போய் பருந்து மேல் பட்டு பருந்து விழாமல் பந்து மட்டும் விழுந்ததாம். கொக்கு இட்ட முட்டை இட்ட முட்டை கட்ட முட்டை. ஓகே, இப்போ ஆனாவண்ணா சொல்லுங்க. ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக். ஓகே, இப்போ ஏ ஏ ஐ ஐ ஓ ஓ யூ யூ இ இ இ. இ. நாக்கு நல்லா வெளியே ஃபுல்லாக நீட்டுங்க. இ. மேலே தூக்குங்க. சைடு அப்படியே ரொட்டேஷன் பண்ணுங்க. ஓகே. இப்போ ரிலாக்ஸாக நல்லா மூச்செழுத்து விடுங்கப்பா. குறித்து உயர் சூழம் கை கொண்டு கொன்றானே, கொலையில் பிழைத்த பிரசாதிபதி தலையை தடித்துட்டு தான் அங்கே நீட்டு நிலை உலகு இவன் வேண்டும் என்று எண்ணி தலையை அறிந்திட்டு சக்தி செய்தானே. எங்கும் பறந்து இருநிலம் தங்கும் படித்தவன் தான் உணர்வு தேவர்கள் பொங்கும் கிணத்துள் அயன் தலை முன்னர அங்கு அச்சுதனை உதிரம் உண்டானே. ஓகே. ஸோ ஸ்பீச் தெரப்பி முடித்ததுக்கப்புறம் இப்போ ஷோல்டருக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து 2வது டே கூட நீங்கள் தான் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் டே பைசப்ஸு, 2வது டே ஷோல்டருக்கு ஆரம்பிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்கள வாக்கிங் ட்ரைனிங் கூட்டி போகிறோம். ஸோ கொஞ்சம் தடுமாறி தான் நடப்பாங்க ஸ்டார்டிங்கில். போக போக கெயிட் ட்ரைனிங்லாம் நல்லா கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட நடை வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், அந்த காலை ஊண்டும் போது கொஞ்சம் தடுமாற்றம் தான் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு பயிற்சி நீங்கள் பண்ண 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 பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டாவது இது மட்டும்தான் தேவையா அப்படின்றதுலாம் இல்லை. ரெண்டாவது டிப்ரெஷன் போகும்போது நம்ம வந்து அதுலேருந்து மீண்டு வர பார்க்கணும். சரிங்களா? இப்போ அடுத்த ஒரு 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரைசெப்ஸ் மசில்ஸ்க்குரிய எக்ஸசைஸ் இது. ஸோ ஏன்னா நம்ம 1 வீக்குக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 3ஆவது நாளாக இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா சைடு மசில்ஸுக்கு. சரிங்களா? இது வந்து நீங்கள் 4ஆவது நாளுக்கு வந்து இந்த எக்ஸசைஸை பண்ணலாம். மிச்சம் அந்த எல்லாம் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் காமனாக பண்ணிடணும். இந்த எக்ஸசைஸ் மட்டும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மசிலுக்கு தனித்தனியாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே கேஸ், 1 வீக்கில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ நடந்ததுக்கு இப்போ நடக்கிறதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, பாய் கைஸ்.